ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா சப்பாத்தி வித் சன்னா மசாலா. பிளாக் கலர் கொண்ட கடலை தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் அப்படி தான். ஒரு கப்பு வந்து நான் ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, பட்டை லவங்க தனியாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கரம் மசாலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் யூஸ் பண்ணிக்கேன். கல்லுப்பு, மஞ்சள் தூள் போட்டு இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க சன்னா கருப்பு கொண்ட கடலையை வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அது வதங்குற கேப்புக்குள்ளே ஒரு 2 கரண்டி வந்து வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை மிக்சியில் பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். கசகசை ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 இலை போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு நான் வந்து சப்பாத்தி கொடுத்ததுனால ஈவினிங் கொஞ்சம் பசிக்கும் இல்லையா, அதனால் ஒரு ஈவினிங் ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின அவல் இருந்தது, அதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணாலே வந்து அவல் நல்லா ஊறிடும். தேங்காய் வெல்லம் நல்லா துருவிட்டு அவல் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும்.